தகப்பன் இயேசு என்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு என்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே. ஜெயம் ஊழியத்தின் குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் தான் நான் முதல் முறையாய் குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்பவர்கள், நீங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு விஷயம் எழுந்து நில்லுங்கள். உங்களை அன்போடு கூட வரவேற்க ஆசைப்படுகிறோம். அருமை தங்கைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அருமை சகோதரிக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். உங்கள் கையில் ஒரு சிறு தாள் கொடுக்கப்படும். உங்களுக்காக எதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஜெப குறிப்பையும் உங்களுடைய தொலைபேசி எண் மற்றும் முகவரியை எங்களிடம் கொடுத்து செல்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வோம். அது மாத்திரமல்ல, உங்களை அடுத்த கூடுகையில் நாங்கள் சந்திக்கவும் அதை குறித்தான விளக்கத்தை சொல்லவும் எங்களுக்கு லகுவாயிருக்கும். தேங்க்யூ சோ மச். நீங்க வந்ததுக்கு கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வருகையை ஆசீர்வதித்து பெரிய காரியத்தை செயல்படுத்துவாராக. ஆமென். 7 மாதத்தை நிறைவு செய்து 8வது மாதத்துக்குள்ள வந்துட்டோம். ஆமென். என்னம்மா? ஆமென். போன மாதம் அற்புதமா நடத்தினாரு. ஆமென். அதிசயமா நடத்தினாரு. ஆமென். ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய கேரக்டரை ஆண்டவர் வெளிப்படுத்திட்டே இருக்காரு. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சியாமா? சொல்லுங்க. ஜனவரி மாதத்திலிருந்து ஆண்டவருடைய கேரக்டர் ஒவ்வொன்றையும் தத்ரூபமாய் தனிப்பட்ட முறையில வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். விசேஷமா இந்த மாதமும் அவருடைய அழகான கேரக்டர் மத்தியில வெளிப்படுத்த போறார். ஆமென். யாரெல்லாம் நம்புறீங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாரெல்லாம் அந்த கேரக்டரை அனுபவிக்க போறீங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய கேரக்டர், இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். ஆனா நம்ம படைச்ச ஆண்டவருக்கு ஒரு கேரக்டர் உண்டு. அநேக கேரக்டர் தான் இன்னைக்கு விசேஷமான ஒரு கேரக்டரை நம்ம மத்தியில வெளிப்படுத்த போறார். அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட இந்த நாளின் தேவ செய்தி கடந்து செல்ல போகிறோம். ஆசீர்வாதமான நேரத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். ஒரு விசை கண்களை மூடி பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ஐயா, இந்த மாலை ஆராதனை என் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாய் இருக்கட்டும். நான் வெகு நாளாய் காத்திருக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டாகட்டும். நான் சோர்வுக்குள் கடந்து வந்து நான் அமர்ந்திருக்கலாம், ஆனால் சோர்வோடே கூட நான் இல்லம் திரும்ப கூடாது. கேள்வியோடு கூட நான் கடந்து வந்து அமர்ந்திருக்கலாம், பதில் இல்லாமல் நான் கடந்து செல்லக்கூடாது. பலவீனத்தோடு நான் வந்திருக்கலாம், நான் பலவீன பாத்திரமாய் நான் கடந்து போக கூடாது. இந்த ஜெபம் கேட்கப்படும். இன்று உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கும்படியாய் பரலோகத்தின் தெய்வம் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆராதனை என் அருமை தம்பி எடுக்கும் பொழுது அவருடைய திவ்ய பிரசனம் இந்த ஸ்தலத்தை மூடியது. அளவுக்கு அதிகமாய் நிரம்பி இருக்கிற இந்த பிரசனம் நம்மை அவருடைய அன்புக்கு நேராய் நடத்த போகிறது. ஷபா கதா ராமா தலபூ ஷரா கதினா. ஐயா, இந்த நேர துளிகளை விட்டு கொடுக்கிறேன். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறாய். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறாய். உன் படகில் ஏறுகிறாய், அமைதி தருகிறாய். இப்போ உன் படகில் ஏறுகிறாய், அமைதி தருகிறாய். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம்,
இது யாரும் யாரையும் பார்க்கிற நேரம் அல்ல. ஷபா கதா. மகா பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். ரிமாபா ஷதா கதா. சிங்காசனத்தை அவர் விட்டு இறங்கி திரமா ஷது கதா. அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் மந்தமும் இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரப்போகின்ற தெய்வம் இந்த இடத்தில் இருக்கிறார். அவர் உன்னோடு பேச போகிறார் என்று நம்பினால் உன் கரத்தை மாத்திரம் உயர்த்திக்கொள். ஒரு விலையேற பெற்ற பிரசன்னம், ஒரு விலையேற பெற்ற பிரசன்னம் எங்கள் இருவரையும் இந்த நாளில் ஆட்கொண்ட விசேஷித்த பிரசன்னம் உங்களையும் நிரப்பும்படியாய், உங்களையும் மூடும்படியாய். ரீஷரா, அப்படியே உன் கரத்தை உயர்த்தி கொள்வாய். ஆண்டவரே, என்னோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தைக்காய் நான் காத்திருக்கிறேன். இன்று அநேகருடைய படகுக்குள்ளா இயேசு சுவாமி இந்த வேளையில் அப்படியே கடந்து வந்திருக்கிறார். வீசிக்கொண்டிருக்கிற உன்னுடைய புயல், வீசிக்கொண்டிருக்கிற உன்னுடைய தனிமை, உன்னுடைய வேதனை, உன்னுடைய தனிமை, உன்னுடைய வேதனை யாரிடத்தில் சொன்னால் யார் புரிந்து கொள்வார்கள்? யார் புரிந்து கொள்வார்கள்? நீ உன் மாமனாருக்கும் மாமியாருக்கும், எஸ், அந்த குடும்பத்தில் காலெடுத்து வைத்த மூத்த மருமகள் ஃபர்ஸ்ட் நீதான். யார் நீ மகள? உன்னுடைய மாமியாரின் பெயர் ரெஜினால். எஸ், உன்னுடைய மாமியாரின் பெயர் ரெஜினா. ரீஷரா, அந்த குடும்பத்தில் நீ மூத்த மருமகள். நீ கடந்து வந்த போன காரியங்கள் இன்னும் உனக்குள்ளாய் வேதனைகள் நாளுக்கு நாள். யாரிடத்தில் சொல்லுவேன்? யாரிடத்தில் சொல்லுவேன்? சரீரத்தில் பலவீனம், பணப்பற்றாக்குறைகள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள். யாரிடத்தில் சொல்லுவேன்? மழை, நம்பிக்கை இழக்காதே. இன்று உன் படகில் இயேசு இருக்கிறார். ஆமென். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார் இயேசுவே. இப்போ உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார், உடன் இருந்து நடத்திடுவார், ஒரு போதும் கைவிடா. சொல்வாயா? என்னை காண்கிறார். சொல்லு மகளே, மகளே, என் கண்ணீர் துடைக்கின்றார். இயேசு என்னை காண்கிறார். சொல்லு, என் கண்ணீர் துடைக்கிறார். நான் இனி அழமாட்டேன், நான் அழமாட்டேன், இனி அழமாட்டேன். எனக்கு அதிசயம் ஆண்டவரே, அதிசயம் செய்திடுவார். சொல்லுவோமா? குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். Come on, sing with me. பிறவி Yes Lord. காலத்திலே சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலேயே புயல் காற்றினையுமே அதட்டுவார் அதிசயம். உரமல சரபா, ஒரு சொல்லாலே புயல் காற்றினையுமே அதட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் வந்துவிட்டார். அற்புதங்கள் சொல்லுமா? இயேசு எனக்குள் உரமதன சதா அதிசயங்கள் செய்கிறவர். ஒரு உடைக்கப்பட்ட இருதயம், ஒரு உடைக்கப்பட்ட இருதயம். யார் நீ மகளே? நீ பெற்ற மகனுடைய பிறந்த நாள், பிறந்த மாதம்,
அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி ஒரு உடைந்த ஒரு பாத்திரம். மழை, இன்று வருகிற வார்த்தையை நம்பு. இன்னும் என்னை பிடித்துக்கொள், இன்னும் என்னுடைய பாதத்துக்கு ஓடி வா. உனக்கு எந்த மனுஷனும் உதவி செய்ய முடியாது. உன்னை காண்கின்ற தெய்வம் இந்த ஆலயத்தில் கடந்து வந்திருக்கிறேன். ஒரு சொல்லாலே புயல் காற்றினையுமே அதட்டினார் அதிசயம். மே 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி உன்னுடைய திருமண நாள். எஸ், மே 4ஆம் தேதி உன்னுடைய திருமண நாள். அதற்குரிய ஒரு சகோதரி இங்க அமர்ந்திருக்கிறீங்க. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொள் சகோதரியே. இயேசு சுவாமி மாத்திரம்தான் உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க முடியும். இயேசு சுவாமி ஒருவர் மாத்திரம்தான் உன் குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்ற முடியும். ஒரு சொல்லாலே புயல் காற்றினையுமே அதட்டுவார் அதிசயம். சொல்லுமா, ஜடி தண்ணீரை. ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி உன்னுடைய பிறந்த நாள் சகோதரி. ஏப்ரல் மாதம், ஏப்ரல் 29. உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை ஏமாற்றங்கள், ஆனாலும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தாங்கிக் கொண்டேன். அதனால் இன்று வாக்கு கொடுக்கிறேன், உன்னை எதுவும் சேதப்படுத்தாது. நீ இயேசுவை மாத்திரம் பிடித்துக்கொள். யாரும் செய்ய முடியாததை, உன்னை பெற்ற தகப்பனும் தாயும் செய்ய முடியாததை, எஸ், அவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். நீ தனி மனுஷி அல்ல, உனக்கு தகப்பனா இயேசுவாமி இருக்கிறார். உன்னை எதுவும் சேதப்படுத்த முடியாது. ஆமென். முடியாது. ஒரு சொல்லாலே புயல் காற்றினையுமே. சொல்லுமா, பாவியான என்னையுமே மாற்றினார். ஒரு சகோதரி, நீ பெற்ற மகள் உடைய பிறந்த நாள் ஜூலை மாதம் 14ஆம் தேதி. சகோதரியே, நீ பெற்ற மகளின் பிறந்த நாள் ஜூலை 14. சகோதரியே, நீ எதற்காகலாம் தேவனிடத்தில் நீ பிரார்த்தனை செய்து கொண்டும் இந்த நாளில் வந்திருக்கிறாயோ, அவை எல்லாவற்றிற்கும் இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அப்படியே கடைசியாய் கரங்களை உயர்த்தி சொல்வோமா, அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் வந்துவிட்டார். அற்புதங்கள் சொல்வோமா, இயேசு நாமக்குள் அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் அற்புதங்கள் இயேசு எனக்குள். நன்றியோடு மை துதிக்கிறேன் சாமி. இன்னும் நீர் எங்கள் மத்தியில் வெளிப்பட நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் அவருடைய விலையேற பெற்ற வார்த்தையினால் நம்மளை போஷித்து நடத்துகிறார். இந்த மாதமும் உன்னையும் என்னையும் நடத்தும்படியாய் அவர் சித்தம் உள்ளவராய், திட்டம் உள்ளவராய் அழகான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம்
16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த வாக்கை தான் கர்த்தர் இந்த மாதம் அருளி இருக்கிறார். இந்த வார்த்தை அப்போஸ்தலர் பவுல் எழுதின வார்த்தை. ரோமரின் புஸ்தகத்தில் ரோம திருச்சபைக்காய் அவர் எழுதுகிறார். அந்த நாட்களில் ரோம திருச்சபையில் ஒரு சில கேள்விகள் இருக்கிறது. அதற்கு பதிலளிக்கும்படியாக தான் இந்த அதிகாரம் எழுதப்பட்டது. விசேஷமா இந்த வார்த்தையும் எழுதப்பட்டது. ஏன் ஆதி முதல் இன்று வரையிலும் ஒரு சில கேள்விகள் நமக்குள்ளாக இருக்கும். ஏன் ஆண்டவர் ஒரு சிலரை ஏற்றுக்கொள்கிறார், ஒரு சிலருக்கு இறங்குகிறார், ஒரு சிலரை கண்டுக்க மாட்டாரு? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, காயின் ஆபேல். காயினை ஒதுக்குறார், ஆபேலை ஏற்றுக்கொள்கிறார். ஏன் ஏசா யாக்கோபு? ஏசாவை ஒதுக்குகிறார், யாக்கோபை ஏற்றுக்கொள்கிறார். ஏன் இந்த வேறுபாடுகள்? ஏன் இந்த வேறுபாடுகள்? யோசேப்பு அத்தனை சகோதரர்கள் இருந்தும் மூத்தவர்களாம் விட்டுட்டு இவன் மேல மாத்திரம் பலவர் நாடை. ஏன்? இந்த கேள்விகள் இன்று வரையிலும் சபைக்குள்ளாய் அமர்ந்திருக்கிற நமக்கும் எழுப்பிக் கொண்டிருக்கும். அதற்கு பதிலாக தான் ரோமரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் அழகாய் பவுல் பதில் கொடுக்கிறார். வாசிக்க கேட்போம். ரோமர் 9:15. அவர் மோசேயை நோக்கி அந்த மோசே காலத்திலிருந்து இந்த கேள்விகள் உண்டு. கர்த்தராகிய மோசேயை பார்த்து சொன்னதை பவுல் இங்கு சுட்டி காட்டுகிறார். வாசிமா. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ, அந்த கர்த்தராகிய ஆண்டவர் எவன் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். அவன் மேல இரக்கமா இருப்பாரு. எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் யார் மேல உருக்கமா இருக்கும் சித்தமா இருக்காரோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன், அவன் மேல உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆமென். அவ்வளவுதானா? அடுத்த வசனத்துக்கு போயிடலாமா? இல்ல, இந்த வசனம் அவ்வளவுதானா? அப்ப என்ன சொல்ல வராரு? இன்னும் எளிமையா நான் சொல்றேனே. இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப ஒரு ஓனர் இருக்கிறார். இமானுவேல் ஸ்டீஃபன் தான் ஒரு கம்பெனி நடத்துறார். மிகப்பெரிய தொழிலதிபர். என்ன செய்யறாரு? ஒரு அழகான தோட்டம் வச்சிருக்காரு. இந்த தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு ஆட்களை தேடுறாரு. காலையில எழுந்து 6 மணிக்கு காஃபி குடிச்சிட்டே வெளியே வராரு. 2 பேர் வேலைக்காக வேலை தேடிக்கிட்டே 2 பேர் வராங்க. அவங்கள சொல்றீங்க, தம்பிகளா வேலை தேடி வந்திருக்கீங்களா, வாங்க என் தோட்டத்தில் காலையில் 6லேருந்து சாயங்காலம் 5 மணில வேலை செய்யுங்க, உங்களுக்கு நான் 1000 ரூபா கொடுக்குறேன். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏற்றுக்கொண்டு 2 பேர் வேலைக்கு வந்துடுறாங்க. அப்புறம் நேராக வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. போய் தோசை இட்லி ஏதோ சாப்பிட்டுட்டு டிஃபன் முடிச்சுட்டு வெளியே வராரு. இன்னும் 2 பேர் வேலை தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. என்னப்பா வேலை தேடி வந்திருக்கீங்களா? ஆமாயா. ஏன் தோட்டத்தில் வேலை செய், உனக்கு காலையில் ஒரு 9 மணி ஆயிடுச்சு, சாயங்காலம் 5 மணி வேலை செய், உனக்கு 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு யார் சொல்றா? அந்த எஜமானர் இமானுவேல் ஸ்டீஃபன் எஜமானர் சொல்றார். அதோட நிப்பாட்டல. அவர் லஞ்ச் 12 மணிக்கு மேல லஞ்ச் எல்லாம் சாப்பிட எல்லாம் ஒய்ஃப் சமைச்சதெல்லாம் டேஸ்ட்லாம் பண்ணிட்டு மெதுவா வெளியே வராரு. அப்ப 2 பேர் வேலை தேடி வராங்க. மணி 12. போப்பா 5 மணி வேலை செய், உனக்கு சம்பளம் புரியுது பாருங்க 1000 நிர்ணயிச்சிட்டார். அப்புறம் சாயங்காலம் 5 மணி ஆகுது. எல்லாம் கையெல்லாம் கழு, நம்ம ஆளுங்க சொல்ல வேணாமே கை கழுவுறதுக்கு. 4:50க்கு கையை கழுவிடுவாங்க. வந்து எல்லாம் கியூல நிக்கிறாங்க. எதுக்கு வந்திருக்காங்க? சம்பளம் வாங்குறதுக்கு. அப்ப எஜமானர் வராரு. வந்து எல்லாருக்கும் எவ்வளவு கொடுத்துருப்பாரு? 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துருப்பாரு. நம்ம என்ன செய்வோம்? வாங்கிட்டு சும்மா இருப்போமா? என்ன தங்கச்சி கேட்பீங்க? முதல்ல வந்தாலும் கேட்பான், ஏங்க எனக்கும் 1000 ரூபாய் இவனுக்கும் 1000 ரூபாவா? இதை நீ முடிவு செய்யணுமா, நான் முடிவு செய்யணுமா, அந்த எஜமான முடிவு செய்யணுமா? நல்லா கவனி, நல்லா கவனி. அது எஜமானுடைய சித்தம். அவன் ப்ராப்பர்ட்டி, அவன் சொன்னா அவனுடைய உடைமைய அவன் எப்படி வேணா கையாளலாம். நீ வேலை செய்ய வந்த உனக்கு சொன்னதை கொடுத்துருக்கான்.
அப்ப யார் சித்தம் இது? எஜமான சித்தம். இப்ப இந்த வசனம் புரியுதா? வசனம் புரியுதா? இன்னைக்கு அந்த சித்தம் உள்ள தெய்வம் தான் சொல்றாரு, நான் இன்னைக்கு என்னுடைய விலையேற பெற்ற ஒரு கேரக்டரை வெளிப்படுத்த போறேன்னு சொன்னார்ல. அந்த கேரக்டர் என்ன தெரியுமா? நான் இரக்கம் உள்ளவராய் என்று கடந்து வந்திருக்கிறேன். ஆமென். அதுக்கு தான் அந்த வார்த்தை கொடுத்தார். மீண்டும் வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் விரும்புகிறவனாலும் ஐயா, நீ விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி, ஓடுகிறவனாலும் அல்ல, நீ ஓடினாலும் சரி ஓடாட்டாலும் சரி, இறங்குகிற தேவன். இன்னைக்கு நான் இரக்கம் உள்ள தெய்வமாய் உன் மத்தியில கடந்து வந்திருக்கிறேன். ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவனால இரக்கம் தான் அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரியான பதம் தேவன் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டா போடுவோம். தேவன் ஈக்குவல் டு இரக்கம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த இரக்கம் உள்ள தெய்வம் இன்று ஜெயம் ஊழியத்தின் மீது இரக்கம் உள்ளவராய் கடந்து வந்திருக்கிறார். ஜெயம் கூட்டத்தின் மீது இரக்கம் உள்ளவராய் கடந்து வந்திருக்கிறார். இங்கு புறப்பட்டு வருகிற வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஓ மீது இரக்கம் உள்ளவராய் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் உன் மீது கர்த்தர் இரக்கம் உள்ளவராய் அவர் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மாதம் தன்னுடைய கேரக்டரை வெளிப்படுத்தினாலும் விசேஷமா இந்த மாதத்துல இரக்கம் உள்ளவராய், உன் விண்ணப்பத்தின் மீது இரக்கம் உள்ளவராய், உன் வியாதியின் மத்தியில் இரக்கம் உள்ளவராய், உன் கண்ணீரின் மத்தியில் இரக்கம் உள்ளவராய் அவர் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. என்னமா உண்மைதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இரக்கங்களின் தகப்பன் இயேசு. பாத்தீங்களா? அழகா பாட்டு பாருங்க. ஒரு அற்புதம் செய்வார். அனுபவிச்ச அந்த பரிசுத்தவான் எழுதியிருக்காருல்ல, என்ன அழகா எழுதியிருக்காரு பாருங்களேன். என்னவா? இரக்கங்களின் தகப்பன் இயேசு. இரக்கத்துக்கெல்லாம் தகப்பன் இயேசு. இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். இன்னைக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். தகப்பன் இயேசு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இப்போ அற்புதம் செய்வார். அதனாலதான்ப்பா இந்த இரக்கம் என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு காலையிலயும் இரக்கம், ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க இரக்கத்திற்கு? mercy. நோ மெர்சி, mercy சொல்லுங்க, mercy. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலையும் இரக்கம் வந்து என்ன செய்யுமா? காலையிலே வந்து எழுப்புமா. என்ன சொல்லுமா அந்த இரக்கம்? என்ன சொல்லுமா? டோன்ட் ஸ்லீப், wake up. என்ன சொல்லுது இரக்கம் பார்த்து? தூங்காதே, எந்திரி. ஏன் தூங்காதேன்னா, நீ சோர்ந்து தூங்குறல. எப்ப பார்த்தாலும் என் லைஃப்ல மறுபடியும் சோர்வுதான். நான் மட்டும் என்ன செஞ்சாலும், எவ்வளோ ட்ரை பண்ணாலும், நான் பிறருக்காக ஜெபித்து அவங்களுக்கு பதில் வந்திருக்கோம். ஆனா எனக்காக ஜெபித்து நான் காத்திருக்கிறது எனக்கு எதுவுமே நடக்கல, அதனால நான் சோர்ந்து படுத்துறேன் என்று நீங்க நினைக்கிறீங்க. இன்னைக்கு காலையில இந்த இரக்கம் உங்களை பார்த்து சொல்றா, தூங்காத, சோர்ந்து படுத்துறாத, உனக்கு நம்பிக்கையே இல்லாம இருக்கலாம், ஆனா கிவ் அப் பண்ணாத. ஏன் தெரியுமா? இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் பதில் சொன்னோம். ஒவ்வொரு காலையிலையும் உங்க அப்பா, யோர் ஃபாதர் என்ன செய்வார்? காலையில உங்க அப்பாவை பார்க்கும்போது உங்க அப்பா என்ன செஞ்சுட்டு இருப்பார்? சலமி தங்கச்சி சொல்லுங்களா, உங்க அப்பா என்ன செய்வார் காலையில? டீ கடைக்கு போய். வெரி குட் தங்கச்சி சொல்றேன், எங்க அப்பா டீ கடைக்கு போயிருவாரு சொல்றாங்க. அப்பா டீ கடைக்கு போயிருவாங்க. அப்ப சிலர் மத்தவங்க என்ன சொல்லலாம்? எங்க அப்பா சிலவங்க சொல்லுவாங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு, நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருப்பாரு. இல்லைன்னா சிலர் சொல்லுவாங்க, இல்ல எங்க அப்பா காலையில எனக்கு தெரியும், நான் பெட்ரூம் விட்டு வெளியே வரும்போது எங்க அப்பா பைபிள் வாசிச்சு மழங்கால ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். இன்னும் செலவு சொல்லுவாங்க, எங்க அப்பாவா காலையில என்ன செய்வார்? 1 2 3 4 5 6 7 8 ஜிம்முக்கு போயிருவார். ரைட்டா? நம்முடைய ஆண்டவரை நம்ம எப்படி கூப்பிடுறோம்? பரமபிதா. ரைட்டா? அவரை பரமபிதா என்று கூப்பிடணும்னு, அப்ப அவருக்குன்னு ஒரு மார்னிங் ருட்டீன் இருக்கு. சரியா? நம்முடைய பரம பிதாக்கு, நம்முடைய ஹெவன்லி ஃபாதருக்கு ஒரு மார்னிங் ரூட்டீன் இருக்கு. எப்படி சிலவங்களுக்கு காஃபி குடிக்கிறது, நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது, ஜிம்முக்கு போறது ரூட்டீன் போல அவருக்கு ஒரு ரூட்டீன் இருக்கு. அவர் ரூட்டீன் என்ன தெரியுமா? ஒவ்வொரு காலையிலயும் காலையிலே
அவருடைய பிள்ளைகளுக்கு இரக்கத்தை அப்படியே நீட்டுவாராம், அப்படியே இரக்கத்தை அப்படியே கொடுப்பாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல 7 நாள்ல 3 காலைகளுக்கு மட்டும் இல்ல, எப்பயாவது ஒரு மார்னிங் மட்டும் இல்ல, எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் அவர் எப்படி வருவாரா? இரக்கங்களின் தகப்பன் இயேசு. புரியுதா? இந்த பூமியில உங்களுக்கு இருக்கிற தகப்பன் அவரோட ரூட்டீன் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனாலும் உங்களை ரட்சித்த தெய்வம் இயேசு சுவாமியோட ரூட்டீன் என்ன தெரியுமா ஷர்லி? காலையிலே பாப்பாரு, இன்னைக்கு நான் ஷர்லினுக்கு எப்படி இரக்கத்தை நான் கொடுக்க போறேன், எப்படி இரக்கத்தை பாராட்ட போறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆமென், காலையில எழுந்த உடனே ஆமென், ஐயா என்னுடைய இரக்கம் என்ன ஆச்சு ஆமென், என் மேல கொடுங்க. ஹல்லேலூயா. இனிமே கேட்க போற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த மாதம் காலை தோறும் அவருடைய புதிய இரக்கத்தினால் உன்னை நிரப்பி ஆஸ்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் இந்த பாட்டு பாடலாமா? இரக்கங்களின் தகப்பன் கார்டு கொடுத்துருங்கப்பா. இயேசு சொல்லுமா, இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு எனக்கு இன்றைக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு. நீங்க சொல்லுங்க, இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு ஜெனிக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். சேர்ந்து பாடுவோமா? Come on. இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே. சொல்லுங்க, அப்படியே மேல வந்து கொடுத்துருங்கப்பா. ஹல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ் தம்பி அவங்களுக்குலாம் கொடுத்துட்டீங்களா? ஹல்லேலூயா. அவங்க தான் அழகா வாசிக்கிறாங்க. அவங்கள்ட்ட கொடுங்க. ஆமென், ஆமென். இங்க இருக்கிற அருண் மீது கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருப்பார். ஆமென். நிர்மல் மீது இரக்கமுள்ளவராய் இருப்பார். ஜான் மீது இரக்கமுள்ளவராய் இருப்பார். ஹல்லேலூயா. ஜெஃப்ரி மீது இரக்கமுள்ளவராய் இருப்பார். ஹட்சன் மீது இரக்கமுள்ளவராய் இருப்பார். ஆமென், ஜோஷ்வா ஆமென், மீது ஆமென். இரக்கமுள்ளவராய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இரக்கம் காலை தோறும் சகோதரி சொன்னாங்க, நம்ம அப்பாவுடைய முதல் கடமை என்னவா? காலையில உனக்காக ஒரு புதிய இரக்கத்தை உருவாக்கி வச்சிருப்பாராம். ஹல்லேலூயா. இதான் ரொட்டீனே ஆவாம். ஆமென். நம்ம நினைக்கிறோம் என்னென்னமோ நினைக்கிறோம், இல்லையா? அவர் உன் மீது இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். ஆமென். வேதத்துல அநேக சம்பவங்கள்ல பாத்தீங்கன்னா கர்த்தர் மனதுருகி அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். அவர் மனதுருகி. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்முடைய தெய்வம் இரக்கமுள்ள தெய்வம். அந்த இரக்கம் என்னெல்லாம் செய்ய போகுதுன்னு வேகமா தியானிக்க போகிறோம். இன்னைக்கு பல கட்ட செய்திகளை கேட்க போறோம். எல்லாமே இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் கட்டமாக இரக்கம், காலை தோறும் இரக்கம் வாழ்க்கையில என்ன செய்யும்னா, வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புஸ்தகம் 147 எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்களேன். இந்த சங்கீதம் 147 ஒரு இரக்கத்தின் சங்கீதம் என்று வேதாகமும் சொல்லுகிறது. இரக்கத்தின் சங்கீதம். இந்த சங்கீதத்துல இரக்கமுள்ள தெய்வத்தை அழகா துதித்து எழுதப்பட்ட வார்த்தைகளில் இரக்கமுள்ள தெய்வம் என்ன செய்வார் என்பதும் இந்த சங்கீதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இரக்கமுள்ள தெய்வம் சங்கீதத்தின் புஸ்தகம் 147 அதிகாரம் 3 வசனத்தின்படி நம் வாழ்க்கையில் எதை செய்ய போகிறார்? வாசிக்க கேட்போம். சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். முதல் காரியமாக என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ இருதயத்தில் காயத்தோடு வேதனையோடு கலக்கத்தோடு இருப்பாய் என்று சொன்னாலே நீ காலையில அந்த இரக்கத்தை பெறாம நடந்து வந்துட்டு இருக்கன்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் காலை தோறும் ஒரு இரக்கத்தை வச்சிருக்காரு. ஓ இருதயத்தில் ஆற முடியாத காயங்களை ஆற்ற,
உன் இருதயத்தில் இருக்கிற வேதனைகள், யாரிடம் சொல்ல முடியாமல் பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிற வேதனைகளை ஆற்ற. அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு அநேகருடைய சரீரத்துல வியாதி நோய் வர காரணமே உள்ள சில அழிக்க முடியாத கசப்பு அனுபவங்கள். சிலர் மனுஷன் நிமித்தமோ, உறவினர்கள் நிமித்தமோ, சொந்த குடும்பத்தின் நிமித்தமோ உன் இருதயத்தில் உண்டான காயங்கள். இருதயம் உடைஞ்சு இருக்குதா? இன்னைக்கு அவர் இரக்கம் இந்த வேலையிலேயே குணமாக்க போகுது. நம்ம ஊழியத்துல ஆண்டவர் தொடங்கும் பொழுதே சொன்னார், ஜெயம் ஊழியனாலே ஹீலிங் டு த broken hearted, உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் சொன்னார். இந்த ஊழியம் ஒரு இரக்கத்தின் ஊழியம். அவர்னாலதான் இந்த ஊழியம் நடந்துட்டே இருக்குது. என்னைக்குமே நாங்க 2 பேரும் சொல்ல மாட்டோம் எங்களால, நோ, இந்த பிரதர்னாலையும் சிஸ்டர்னாலே அல்ல, இது கர்த்தரால் ஆனது, கர்த்தரால் ஆனது, அந்த இரக்கமுள்ள தெய்வத்தினால் ஆனது. உலக பிரகாரமாக எல்லாம் சார்ல்ஸா ரிஜெக்டட், கிளாடிஸா ரிஜெக்டட், எல்லாம் ரிஜெக்ட் தான். ஆனா அவர் மட்டும் சொன்னாரு, நோ நோ நோ, உன்னை ஒதுக்கிட்டாங்களா, நீ தான் எனக்கு வேணும். ஏன்னா உடைஞ்ச பாத்திரங்கள், உடைஞ்ச பாத்திரங்கள். அவர் என்னைக்கு காயம் கட்டினாரோ அன்னையிலிருந்து எங்களை அநேகருக்கு காயம் கட்ட முடிய வச்சுட்டாரு. அல்லேலூயா. அந்த இரக்கத்தின் தெய்வம் காலை தோறும், இனிமே நீ உடைக்கப்பட்டு இருதயத்துல பாரத்தோட இருக்கன்னு நினைக்காத, நீ காலையில சொல்லு ஆண்டவர்ட்ட, இன்னைக்கு இரக்கத்தை வச்சிருக்கீங்களே, என்னுடைய இருதயத்தை, நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குங்கன்னு சொல்லி பாரு. உன் காயங்கள் ஆற்றப்படும், உன் வேதனைகள் மாற்றப்படும், உன் கசப்புகள் மாறும். இன்னைக்கு அநேக கசப்போடையே வாழ முடியாது. கசப்பை இறக்கி வைப்போம், கசப்பை விடுவோம். அது உணர முடியலையா, இன்னைக்கு இறக்கம் அதை செய்யும். அல்லேலூயா. அப்புறம் என்ன நடக்கும்? அதிசயம், அற்புதம் தான். அல்லேலூயா. முதல் காரியம் இரக்கம் என்ன செய்யும்? ஆமென். உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது சொல்லுமா? ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். அப்ப காலையில உங்க தகப்பன் உங்களுக்கு இரக்கமா எதை கொடுக்கிறாரா? ஆமென். எதை கொடுக்கிறாரு சொல்லுங்க? இருதயத்தில் ஆறுதல். இருதயத்தின் ஆறுதல். ஹalleluya. First thing that God gives, inner healing. ஆமென். 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 இரண்டாவது அவர் என்ன செய்ய போகின்றார்? அவருடைய இரக்கம் என்ன செய்யும்? அதே அதிகாரம், அதே வசனம் சொல்கின்றது, அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவங்களுடைய காயங்களை கட்டுகிறார். அப்ப என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு இருதயத்துல ஹீல் ஆயிட்டுனா, இருதயத்துல சுகம் வந்துட்டுனா, ஆட்டோமேட்டிக்கா அவனோட சரீரத்துல ஒரு புதிய பலன் வந்துரும். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க தாங்க இருக்கு இந்த இருதயத்துல, ரைட்டா? ஓ எனக்கு சுகம் வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு சுகம் வேணும். நோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அவ சரீர பிரகாரமா சுகம் வரதுக்கு முன்பு உன்னோட இருதயத்தை நான் இன்னைக்கு டச் பண்ணிட்டேன். அதனால இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய சரீரத்துல கர்த்தர் புதிய பலத்தை கொடுத்துட்டாரு. அது வந்துட்டு யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா யாராவது ஒரு வார்த்தை வேதனையா நம்மகிட்ட சொன்னா, அது அப்படியே நம்மள காயப்படுத்துச்சுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே சோர்ந்து போயிரும். அப்படியே என்ன செய்யும்? கால் ஒரு பக்கம் இழுத்துக்கும், கை ஒரு பக்கம் இழுத்துக்கும். அப்படியே ஒண்ணுனா பாத்தீங்கன்னா ரொம்ப சிக் ஆயிட்டாங்கன்னா, ரொம்ப ஹாஸ்பிட்டல்ல போயிட்டாங்கன்னா, கடைசியில டாக்டர் என்ன சொல்லுவாங்க? மல்டி ஆர்கன் டிசார்டர் சொல்லுவாங்களே, எல்லாமே அப்படியே போற மாதிரி நம்ம சரீரத்துல அப்படிதான் நடக்கும். ஏதாவது ஒரு வேதனைக்குரிய வார்த்தை உள்ளுக்கு யாராவது சொல்லிட்டாங்கன்னா, ராஜேஸ்வரி அக்கா என்ன ஆகும்? அடுத்து என்ன? சரீரத்துல எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். பேச்சு வராது, ஒன்றும் வராது, அழதான் தோணும். என்ன ஜான்சி அக்கா? ஆனா எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இன்னர் ஹீலிங், அதாவது உன் இருதயத்துக்கு ஆறுதலை நான் கொடுத்தனால அடுத்தது உன் சரீரத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா பலன் வந்துச்சு. அதை யாரெல்லாம் இன்னைக்கு பெற்றுக்கொண்டீங்க? சரீரத்தை இனிமே எதுவுமே சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஏன்னா என்னுடைய உடைக்கப்பட்ட இருதயத்தை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு?
இன்னைக்கு ஆறுதல் படுத்திட்டாரு. ஆமென். அதனால ஹalleluya. இன்னைக்கு சரீரமும் குணமாயிடுச்சு. ஆமென். இதுதான் இன்னைக்கு இரக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆமென் 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 சொல்லுவோமா? சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. என் ரத்த குழாய்கள், என் கண்கள் செவிவா, என் தமனி எங்கும் பாய்கின்றது. சொல்லுமா? என் ரத்த குழாய் அறிக்கை செய்யுங்க. என் தமனி எங்கும் பாய்கின்றது. சொல்லுமா? ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வம். ரிபலல சாதா ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. சொல்லுமா? உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் அவருடைய இரக்கத்தினால் சுகமானே. அல்லேலூயா. ஹalleluya. பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அநேக இருதயங்களை கர்த்தர் தொட்டு காயங்களை ஆற்றுகிறார். ஐயா, உன்னால முடியாதுதான். நீ கடந்து போன சில சூழ்நிலைகள் அது உன்னால மேற்கொள்ள முடியாது. அதான் இந்த இரவு ஆண்டவர் திட்டமிட்டு உன்னை அழைத்து வந்திருக்கிறார். உன் இருதயத்துல இருக்கிற மிக ஆழமான காயங்கள், வேதனைகள் இன்று ஆற்றப்படுகிறது. உன் உடைந்த உள்ளத்துக்கு கர்த்தர் ஆறுதலை கொடுக்கிறார். அந்த ஆறுதலை நீ பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த ஆறுதல் உன்னை சுகத்துக்கு நேராய் நடத்தி விட்டது. இனியும் உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனம், அதை நினைத்து 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 உன் சரீரத்தில் இருந்த பலவீனத்தை கர்த்தர் இன்று அந்த நினைவை மாற்றி சுகத்தை உண்டாக்கி விட்டார். இதெல்லாம் அவர் இரக்கம் செய்து கொண்டே இருக்கிறது. மூன்றாவது என்ன அவர் இரக்கம் செயல்படுத்த போகிறது? எடுத்துக்கொள்ளுங்கள். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 147 அதிகாரம் 6 வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறாரா? ஆமென். மூன்றாவது அவருடைய இரக்கம் என்னதுமா செய்யும்? எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையில உன்னை உயர்த்தி வச்சிரும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவர் இரக்கத்திற்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட உயர்வை கொடுக்குன்னா, சில நேரத்துல சொல்லுவோம், நான் எவ்வளவுதான் வேலை செஞ்சோம் என்னோட சம்பள உயர்வு எனக்கு இல்லவே இல்லை பிரதர். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனையோ முறை நாங்கள் மேனேஜ்மெண்ட்டை கேட்டு பார்த்துட்டேன், என் சம்பள உயர்வே இல்லை. இன்னைக்கு இந்த இரக்கத்தை நம்பு. அந்த இரக்கம் என்ன செய்ய போதுன்னா, உன் சூழ்நிலையில வெளிப்பட்டு மிகப்பெரிய உயர்வை கொடுக்க போகுது. நீ எதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கு? இவ்வளவு சம்பளம் வந்தா, இன்னைக்கு அநேகர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நானா பேசல, உன் இருதயத்தில் பேசி கொண்டிருக்கிற, இவ்வளவு சம்பளம் வந்தா என் குடும்பத்தை மேனேஜ் பண்ணிடுவேன், கொடுக்க போறார் ஆண்டவர். ஒரு உயர்வு உண்டாக போகுது. எங்கெங்க உண்டாக போகுது? நீ செஞ்சு கொண்டிருக்கிற வேலையிலேயே, இல்ல அது கணவன் செய்கிற வேலையா இருக்கலாம், இல்ல உன் மனைவி செய்கிற வேலையா இருக்கலாம், ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுக்க போறாரு. அல்லேலூயா. இது நாள் வரையிலும் உன்னுடைய உழைப்பை மாத்திரம் வாங்கி கொண்டு உனக்கு நன்மை செய்யாதவர்களுடைய இருதயத்தை கர்த்தருடைய இரக்கம் மாற்றி உயர்வை கொடுக்க போகிறது. அல்லேலூயா. இந்த மாதம் நிச்சயமாக ஒரு உயர்வு. பிரதர், இதெல்லாம் இந்த காலங்கள்லாம் பார்த்தா சரியா இல்லையே, எப்படி உயர்வு வரும்? ஐயா, இது நான் சொல்ல, ஆண்டவர் சொல்றார், நீ நம்பினா உனக்கு உயர்வு. ஏன்னா அவர் இரக்கம் பெருசு. ஏன்னா அவர் இரக்கத்தின் தெய்வம். அவர் எப்ப வேணா எதுல வேணா கிரியை செய்ய முடியும். ஏன்னா அத முதலே சொல்லிட்டேன், அவர் எஜமானர். அவர் தான் உன் பாசையும் படைச்சவர். அந்த பாசுக்கு வேணா அவர் தெரியாம இருக்கலாம், ஆனா அவருடைய ஆளுகைக்குள்ள அவர் இருக்கிறாரு. அதனால அவர் கண்ட்ரோல் பண்ணுவாரு. அவர் உயர்த்த, அவரை பயன்படுத்தி உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை வாழாக்காமல் என்னை தலையாக்குவார்,
கீழாக்காமல் என்னை மேலாக்குவார், என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை படுத்துவார், என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை. ஹல்லேலூயா. அவர் இரக்கம் ஆமென். எப்பொழுதும் உயர்வை கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அது வேலையா இருக்கலாம், ஆமென். ஊழியமா இருக்கலாம், ஆமென். உன் குடும்ப தரமா இருக்கலாம், Yes, Lord. எல்லாவற்றிலும் ஆமென். கர்த்தர் உயர்வை கொடுப்பது நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது என்ன செய்யும் இரக்கம்? நான்காவது 147வது சங்கீதம் 13வது வசனத்துல முதல் பகுதியை வாசிக்கலாம். 13வது வசனம் சொல்கின்றது, அவர் உன் வாசல்களில் தாழ்பால்களை பலப்படுத்தி. அவர் உன் வாசல்களில் தாழ்பால்களை பலப்படுத்தி. அப்ப என்ன, தாழ்பால் போடுவோம்ல வீட்ல, ரைட்டா? உங்க வாசல். அப்ப இதற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா 2 காரியம் தெய்வம் பேசினார். எதிரி உள்ளே வராதபடிக்கு. ஆமென். ஆமென். 2வது காரியம், உன் வீட்ல உள்ளுக்கு இருக்கிறது வெளியே போகாதபடிக்கு. ஆமென். புரியுதா? எதிரி உள்ளுக்கு வர முடியாது. நீ உன் வீட்ல கட்டி காத்திருக்கிற எஸ் உன்னுடைய சொத்துக்கள், உன்னுடைய நிலங்கள், உன்னுடைய நகைகள், உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய சமாதானம், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய கணவர், உன்னுடைய மனைவி எதுவுமே வெளியே போகாதபடிக்கு. ஆமென். ஹல்லேலூயா என்று சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆண்டவர் இரக்கம் இறங்கி வருது. இது சாதாரண வார்த்தை இல்ல, உங்களை ஆமென் சொல்றதுக்காக. இது ஜீவனுள்ள தேவன் கொடுக்கிற வார்த்தை. Yes. ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்தை சுற்றி கர்த்தர் ஒரு வேலியை போடுறார். ஆமென். நீ செய்யும் தொழிலை சுத்தி ஒரு வேலியை போடுறாரு. ஆமென். உன்னோட வியாபாரத்தை சுத்தி ஒரு வேலியை போடுறாரு. ஆமென். ஆமென். அதனால வெளியில இருந்து உள்ளுக்கே எதுவுமே வர முடியாது. அதாவது புரியுதா? சத்துரு வர முடியாது. ஆமென். கொள்ளை நோய் உள்ளுக்கு வர முடியாது. ஆமென். அது மட்டும் இல்ல, உள்ளுக்கு இருந்து எதுவுமே இனிமே மிஸ்ஸிங்ல போக முடியாது. அநேகர் சொல்லுவாங்க, நகை எது புதுசு வாங்கினாலும் அது ஒரு வாரம் தான் கழுத்துல மாட்டி இருக்கும், போயிரும், இனிமே வெளியே போகாது. ஆமென். 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 இன்று காணும் எகிப்தியனை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியனை நாங்கள் இனிமேல் காண மாட்டோம். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். நமக்கு எதிராய் சொல்லுங்க, நமக்கு எதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கு எதிராய் எந்த மந்திரம் இல்லை, அந்த சாத்தான் நம் காலிலே, அந்த சாத்தான் நம் காலிலே. லா 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 லா. அடுத்தது இரக்கம் என்ன செயல்படுத்த போகிறது? இந்த நாளில் நம் மத்தியில் அந்த இரக்கம் என்ன செயல்படுத்த போகிறது? அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 147ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் பின்பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். தேவனுடைய இரக்கம். ஆமென். நீ கலக்கத்தோடு கண்ணீரோடு என் பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆகும், என் பிள்ளைங்களுடைய படிப்பு என்ன ஆகும், என் பிள்ளைங்க எதிர்காலம் என்ன ஆகும், ஐயா என் வாழ்க்கையை விடுங்க. அநேகிட்ட பேசி பாருங்களேன், என்ன விடுங்க பிரதர், என்ன விடுங்க சிஸ்டர், என் பிள்ளைங்க லைஃப் என்ன ஆக போகுதுன்னு தெரில, அவங்க சாட்சி கொடுக்குறாங்க, இவங்க சாட்சி கொடுக்குறாங்க, என் பிள்ளைங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆடு ஒரே வார்த்தை சொல்றாரு, நான் உன் பிள்ளைய ஆஸ்வதிக்க போறேன். ஏன்னா என் இறக்கம் உன் பிள்ளை எப்படியோ என் பிள்ளை எப்படி ஆஸ்வதிப்பார், அதை கொஞ்சம் நீ கவலைப்படாத. அவர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு நான் இரக்கம் உள்ள தெய்வம். நான் கோபத்தோடலாம் வரல, இன்னைக்கு நான் இரக்கமா வந்திருக்கிறேன். புரியுதா? அதனாலதான் அங்கிள் அமைதியா செஞ்சுட்டு இருக்கேன், பிரசங்கம் பண்றேன். புரியுதா உனக்கு? உங்க அம்மாக்கு புரியும். ஸ்தோத்திரம். சோப்பனா தாங்க சேகரிக்கீங்க. இரக்கமா ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிக்க போறார். உன் பேர் நான் தங்கம் லேடிய இன்னைக்கு ஆண்டவர் இரக்கமா ஆஸ்வதிக்க போறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லு. ஐயா செல்லம், உன் பேர் நான் செல்லம், சத்தமா சொல்லு. WWF ஷான் மைக்கேலை கர்த்தர் இரக்கமா ஆஸ்வதிப்பாராக. இல்லப்பா, ஷான் மைக்கேல் இல்லப்பா, நம்ம தான் மாத்திட்டோமே, சாமுவேல் மோசஸ். சாரி சாமுவேல். பத்தியா உன் பேர் சொன்ன சொல்லிக்கணும்.
பேர் என்ன? சாமுவேல இன்னைக்கு சாமுவேல் மோசஸ இன்னைக்கு ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. ஏன்னா அவர் யாரா? சொல்லு சங்கம், இரக்கமுள்ள தெய்வம். அல்லேலூயா. ஜோஷுவா, என்ன விட்டுட்டீங்களே நினைக்கிறேன். இரக்கமுள்ள தெய்வம் உன்னை ஆஸ்வதிப்பாராக. இன்னையிலிருந்து பாரு, படிப்புல பயங்கர ஞானம் வரபோது. கரங்களை தட்டுவோமா? ஆமென். இன்னைக்கு உன் பிள்ளைகள் மீது அளவற்ற ஆசீர்வாதம் கடந்து வர போகிறது. ஆமென். உன் பிள்ளைகளை குறித்தான கவலை எல்லாம் நீ தூக்கி ஓரம் கட்டுங்க. ஆமென். ஐயோ என் புள்ள நாளைக்கு என்ன ஆகுமோ, கல்யாணம் ஆகுமோ, காலேஜுக்கு போறானே, தருதலையா சுத்துறானே, கவலைப்படாத. இரக்கம் அவன் ஆசீர்வாதத்தில் வரப்போகுது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் பிள்ளைகள் வாழ்க்கையை கர்த்தர் கட்ட போகிறார். ஆமென். அதான் இன்னைக்கு சொல்ற ஆண்டவர், இரக்கம் நான் பாராட்ட போகிறேன். ஆமென். எங்கயா சொல்லுங்களேன். எங்க பிள்ளைகள், அக்கா மட்டும் எடுத்துக்கிறீங்க, யாரெல்லாம் சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க மீது பாரம் இருக்கா சொல்லுங்க. என் பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். சத்தமா சொல்லுங்க, என் பிள்ளைகளை, என் மகனை கர்த்தர் ஆஸ்வதிக்க போறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்லலாம், இங்க இருக்கிற பிள்ளைங்க, நீங்க சொன்ன பிள்ளைங்களாம் பாத்தீங்கன்னா இன்னும் திருமணம் ஆகல, நான் கட்டி கொடுத்திருக்கிறேனே, அடிக்கடி மாசம் மாசம் பிரச்சனை தானே கேள்விப்படுறேன், அந்த பிள்ளைங்களை தேவன் ஆசீர்வதிப்பாரா? நிச்சயமா ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இந்த நாளில் இரக்கமாய் கடந்து வந்திருக்கிறது. அது உன் பிள்ளைகள் வாழ்க்கையில நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். ஹல்லேலூயா. ஆறாவது இரக்கம் எப்படி வரும்? 147வது சங்கீதம் 14வது வசனம் சொல்கின்றது, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்குவார். He makes peace in your borders. உன்னுடைய எல்லைகளுக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? சுற்றிலும் என்னவா? சுற்றிலும் சமாதானம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம், என் வீட்டுக்குள்ள நாங்கெல்லாம் ஹாப்பியா சந்தோஷமா சமாதானமா இருக்கோம், என் அண்டை வீட்டுக்காரன் எப்பா கதவை திறந்தாலே அப்பா தாங்கவே முடியல, ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிடுறான். நான் வெளியே வந்தாலே பிரச்சனை, அவ்வளவுதான். எதையாவது செய்யறான், குப்பையை வெளியே கொட்டிடுறான், அப்பதான் ஏதாவது என் கேட்டு முன்னாடி தான் பைக்கை பார்க் பண்றான், இல்ல காரை வைக்கிறான். அல்லேலூயா. அப்ப நாங்க சமாதானமா தான் இருக்கோம், ஆனா எங்க எல்லைகள்லாம் பாத்தீங்கன்னா சமாதானமே இல்ல. இல்லை என்றால் உங்க வேலை இடத்துல, உங்க வியாபாரம் செய்யற இடத்துல, அப்ப நீங்க அப்பதான் அழகா கஷ்டப்பட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சு ஒரு புதிய அழகா ஒரு சைன் போர்டை வைப்பீங்க. அப்புறம் என்ன செய்வான், பக்கத்திலே ஒருத்தன் வந்து உங்க சைன் போர்டை மறைக்கிற மாதிரி இப்படி வந்து வைப்பான். புரியுதா நான் சொல்றது? ஆண்டவர் சொல்றாரு, எல்லைகளை சுற்றி ஆண்டவர் சமாதானத்தை கொண்டு வருவாராம். நீ எங்கெல்லாம் போறியோ, நீ எந்த இடத்துலலாம் கால் வைக்கிறியோ, அது வேலையா, அது வியாபாரமோ, எங்க wherever you go, உன்னை சுற்றி இருக்கிற அந்த எல்லையில இம்மீடியட்டா இரக்கங்களின் தெய்வம் சமாதானத்தை கொண்டு வருவார். ஆமென். ஆமென். நீ உன் சமாதானத்தை இழக்கவே வேண்டாம். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்னவா? அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய். ஆமென். 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 அப்போ லைஃப்ல நீ நிம்மதியா இருக்கலாம், நிம்மதியா படுத்து தூங்கலாம். ஆமென். உனக்கு விரோதமா எப்படிப்பட்ட போட்டி பொறாமை எதை எழுப்பினாலும் ஆண்டவருடைய சமாதானம் எல்லைகளை சுற்றி இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுவோமா? நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை, நமக்கெதிராய் குறி சொல்லல் எதுவும் இல்லை, அந்த சாத்தான் நம் காலிலே, அந்த சாத்தான் நம் காலிலே, இயேசுவின் பிள்ளைகளாக சொல்லுமா எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் சிரியுங்களே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் சிரிங்களே, கொஞ்சம் சிரிங்களே. உங்க இல்லத்துல சோர்ந்து போகாதீங்க. இல்லனா இரக்கம் வந்துட்டு போயிரும் திருப்பி. ஆமாப்பா. அதுக்கு சிரிக்காதீங்க. இன்னைக்கு இரக்கம் உங்க மீது வரணும். அதுதான் நாங்க ஜெபித்து கடந்து வந்திருக்கிறோம். ஏன் இந்த கூடுக நடத்துறோம்? ஐயா, எங்க மீது உம்முடைய இரக்கத்தை கொடுத்தீங்க, நாங்கள் நேசிக்கிற எங்கள் ஜனங்கள் மீது இரக்கத்தை கொடுங்க. அந்த மன உருக்கத்தோடு தான் பேசி கொண்டிருக்கிறோம். எல்லாம் சிரிங்களே, சிரிங்க, சிரிச்ச முகமா பாருங்களேன். நிச்சயமா சொல்றேன், ரெட்டிப்பான இரக்கத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இரக்கம் எவ்வளவு அழகான காரியங்கள் செயல்படுத்துது பாருங்களேன். கடைசியா இன்னைக்கு 7வது காரியத்தை சொல்ல போறேன். அதே சங்கீதம் 147
14 பின்பகுதி. உச்சிதமான கோதுமையினால், உச்சிதமான பெஸ்டான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். இன்னைக்கு ஆண்டவர் திருப்தி படுத்துறாரா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஹalleluya. பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி திருப்தியா இருக்கு. ஆமென். 2ஆம் தேதி கொஞ்சம் திருப்தியா இருக்கு. ஆமென். 10ஆம் தேதி கொஞ்சம் கொஞ்சம் திருப்தியா இருக்கு. அப்படினா என்னதான்? முதல் வாரம் வந்து புகாரில பிரியாணி, புகாரி. இரண்டாவது வாரம் குவாலிட்டில பிரியாணி, மூணாவது வாரம் தள்ளுவண்டி கடையில தள்ளுவண்டில பீப் பிரியாணி. ஹalleluya. நாலாவது வாரம் என்னது தயிர் சாதம் தான். ஹalleluya. இப்படி சொன்னாதான் புரியும். இப்ப புரியுதா? இன்னைக்கு நம்ம லைஃப்ல திருப்திங்கிறது ஆமென். ஏதோ ஒரு பார்ட்டா இருக்கு. எப்பயாவது வருது, எப்பயாவது போகுது. ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, ஆமென். அவருடைய இரக்கம் என்ன செய்யுமா? ஆஹா ஆஹா, உச்சிதமான கோதுமையால ஆமென். திருப்தி ஆக்குவாராம். ஆமென். ஆஹா, இன்னைக்கு அவ்வளவு அழகா வார்த்தை உள்ள போகுதுல. ஆமென். ஆமென். உச்சிதமான. இன்னைக்கு உன் வீட்டுல 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி, ஆமென். ஏன் வருஷத்துல உள்ள 365 நாளும் ஆமென். உன்னுடைய ஆமென். களஞ்சியம் திருப்தி உள்ளதாய் ஆமென். நிரப்பப்பட்டதாய் இருக்கும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அவருடைய இரக்கம் விலையேறப்பட்டது. அந்த இரக்கம் சொல்லுது, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவாரா? ஆமென். அரகுரல திருப்தி ஆக்குவாரா? உன் களஞ்சியம் நிரம்பியே இருக்குமா? அதுலயும் பெஸ்டான ஃபுட். சபை சொல்லுவாங்க, டேய் ரவா வாங்கிட்டு வாடா. ஏம்மா, நீங்க கொடுக்கிற காசுக்கு நான்வெஜ் ரவா தான் கிடைக்குமா? என்னது கேள்விப்பட்டீங்களா? நான்வெஜ் ரவா, பழைய ரவா அவன் கடையில் வச்சிருப்பான் பாத்தீங்களா? அதுல புழு பூச்சி கரப்பாம்பூச்சி இல்ல இல்ல, பெஸ்ட் பாக்கெட்ல ஆமென். திருப்தியா ஆண்டு நடத்த போறாரு. ஆமென். ஏன்னா சொல்ற ஜோக்கு இல்லைங்க. இன்னைக்கு அன்னையோட வாழ்க்கை நாங்களாம் வாழ்ந்துருக்கிறோம். இன்னைக்கு பிரசங்கம் பண்ற நாங்க வாழாதவங்க இல்ல, நாங்களும் விழுந்திருக்கிறோம். எங்களை எழுந்து நிக்க வச்ச தெய்வத்துடைய நாமத்தை நாங்க ஏன் வைராக்கியமா சொல்றோம் தெரியுமா? எங்க வாழ்க்கையை மாத்துறோம், உங்க வாழ்க்கையை மாத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்க வானத்திலும் குதிக்கல, நாங்களும் தோல்வியை சந்திச்சவங்க. அதனாலதான் ஜெயம் ஊழியன்னு உருவாச்சு. ஐயா, ஜெயத்திலேயே வாழ்றனால அல்ல, தோத்து போன எங்க வாழ்க்கையை ஜெயமா கர்த்தர் மாத்திரனாலதான் ஜெயம் ஊழியம் உருவாச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த இரக்கம் என்ன செய்ய போது? உன் வாழ்க்கையில திருப்தியா வைக்க போது. எல்லா நாளும், எல்லா வேலையும் 30 நாளும் 31 நாளும் தினம் திருப்தியாக்கி நடத்திடுவார். அல்லேலூயா. தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், அதை பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஹalleluya. அல்லேலூயா. இரக்கத்தை 7 விதமா ஆண்டவர் கொடுக்க போறாராம். என்னென்ன 7ன்னு சொல்லுங்க பாப்போம். முதல்ல எங்க ஆரம்பிக்கிறாரு? இருதயத்துக்கு ஆறுதல். அந்த இருதயத்துக்கு ஆறுதல் வந்தவன அடுத்தது என்ன செய்யறாரு? இரக்கம். சரீரத்துல ஆமென். சுகம். ஆமென். மூன்றாவது என்ன செய்யறாரு? ஒண்ணு சூழ்நிலையில உயர்வை கொடுக்கிறார். ஆமென். நான்காவது எல்லையை பலப்படுத்துறார். உள்ளுக்கு வர முடியாது, வெளியும் அத மறந்துடாதீங்க. அப்புறம் 5வது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அப்புறம் எல்லை முழுவதும் சுற்றிலும் சமாதானம். 7வது திருப்தியாக்கி நடத்தும். இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று சொன்னீங்க. நீங்க பாத்தீங்கன்னா புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22ல இருந்து 23 வாசிக்க போகின்றோம். புலம்பல் 3 22 23. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, ஆமென். அவைகள் காலைதோறும் புதியவைகளாய். எப்படி இருக்குமா? ஹalleluya. அப்ப ஏசாமி சொல்றாரு, நான் இரக்கங்களின் தெய்வமாய், நான் இறங்குகின்ற தெய்வமாய், தகப்பனாய் நான் கடந்து வரேன். என்னோட இரக்கங்களுக்கு முடிவே இல்ல. அப்ப அந்த 7னா 7 ஃபுல்லா பரிபூர்ணமா நான் தருவேன். ஆனா நீ என்ன செய்யணுமா? அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள 3 காரியம் செய்யணும். முதல் காரியம் என்ன செய்யணுமா? காலையில அவர் இரக்கத்தை கொடுக்க வரும் பொழுது நீ அவரோடு காலையில இணைந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை காலையிலே தேடணும்.
ரொம்ப பேர் எப்படி திரும்ப தேடுவாங்க, காலையிலே அப்படியே வேகமா பல்லெல்லாம் பிரஷ் பண்ணிட்டு எல்லாம் செஞ்சுட்டு பெட்ரூம்ல இருந்து வெளியே வருவாங்க. வெளியே வந்துட்டு சவுண்டா பாட்டை போட்டுட்டா ஏசாமி வந்துருவான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்வாங்க. நோ, அப்படி கிடையாது. பாட்டு ஓடணும்னு ஏசாமி வந்துருவார், சுத்தி சுத்தி பாப்பாரு. நீங்க யாரும் அவர்கிட்ட வரவே மாட்டீங்களே. வந்து இல்லம்மா, அவர் பேக்கேஜை கொண்டு வந்துருவார். ஆமாப்பா, வந்து கொடுத்தும் போது வாங்கணும்ல நீங்க. ஆமா, நீங்க வாங்காம சுத்திட்டே இருந்தீங்கன்னா எப்படி கொடுப்பாரு? ஒண்ணுமே முடியாது. அவர் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படிதான் சொல்றோம், ஆண்டவரே காலையிலேயே உங்களை தேடுறேன்னு சொல்லிட்டு பாட்டை மட்டும் போட்டுட்டு என்னவா வாரும் தூய ஆவியே ஏசாமி வந்துருவார், ரெடியா வந்துருவார். ஆனா அவரோட வாங்குறதுக்கு யாரும் இல்லையே. இன்னைக்கு இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்ள நீ செய்ய வேண்டிய முதல் பாயிண்ட், காலையிலே கர்த்தரை நோக்கி பாரு. ஆமென். அவர் சொல்றாரு, என்னுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, காலை தோறும் தான் அது எப்படி இருக்குமா, புதிதா இருக்கும். அப்ப ஒவ்வொரு நாளும் இரக்கத்தை நீ பெறணும்னா, ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே நீ திருப்தி ஆகணும்னா, ஒவ்வொரு நாளும் உனக்கு பேலன்ஸ் சுகம் வரணும்னா நீ காலையில அவரை நோக்கி பாரு. அடுத்த மாசம் அநேக சாட்சிகளை நாம் கேட்போம். அல்லேலூயா. இது முதல் காரியம். ஏன்னா இரக்கம் செய்பவர் பெரியவர். எஸ் பா. இரக்கம் செய்பவர் உண்மை உள்ளவர். இரக்கம் செய்பவர் ஜீவனுள்ள தெய்வம். ஆமென். நீ காலையில தேடி பாரு, 7 நன்மைகள் உன் வாழ்க்கையில பரிபூர்ணமாய் உண்டாகும். நம்ம இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பாத்தீங்கன்னா டே ஃபுல்லா எங்க ஓடி கஷ்டப்பட்டு இங்க மீட் பண்ணி அங்க போய் கடைசியில ஒண்ணுமே இல்ல, அப்படியே விரத்தியா வருவோம். ஆனா நீ காலையில அவரை காலையில தேடி பாரு. ஒரு 4 மணிக்கு ட்ரை பண்ணு, 3 மணிக்கு எழும்பல, 4 மணிக்கு எழும்பிப்பார். 4 மணிக்கு எழும்பி ஆண்டவரே நீ அவரோட இசையும் பொழுது 7 பரிபூர்ணமா இறங்கும். அந்த நாள் எல்லாமே ஈஸியா உனக்கு உன் கையில வந்து சேரும். ஆமென். இறங்குகின்ற தேவனாலே. நீ பேசி சாதிக்க முடியாத, நீ உன் பலத்தை கொட்டி சாதிக்க முடியாத, அந்த காலையில அவர் முகத்தை தேடி பாரு. அந்த இரக்கம் உனக்கு முடிச்சு கொடுக்கும். அல்லேலூயா. அன்பு சகோதரனே சகோதரி, அனுபவத்திலையும் சொல்றேன், வேதம் சொல்லுகிறதையும் சொல்றேன். நீ அவருடைய இரக்கத்தை சார்ந்திரு, எல்லாமே உனக்கு மாறுதலாய் முடியும். எல்லாம் மாறுதலாய் முடியும். அல்லேலூயா. அடுத்தது நீங்க என்ன தெரியுமா செய்யணும் இரக்கத்துக்குன்னா, வசனம் சொல்லுகிறது, அதே வசனம் என்னது, விரும்புகிற நாளும் அல்ல ஓடுகிற நாளும் அல்ல. என்ன அர்த்தம்? ஐயா ஏன் சித்தம் நடக்கணும், ஏன் ஆசை நடக்கணும். நீங்க அநேகருக்கு அவங்க சித்தம். இப்ப எக்ஸாம்பிள், அழகான ஒரு சாட்சியை பிரான்சிஸ் சேவியர் கொடுத்தார். அந்த சாட்சியை எடுத்துக்கலாமே. அவர் ஒவ்வொரு முறையும் அவர் பலன், அவருடைய படிப்பு, அவருடைய தாளந்து, சகோதரா உண்மைதானே, எல்லாத்தையும் போய் எழுதுவாரு, பர்ஃபெக்டா கொடுத்துருவாரு. அப்ப அவருக்கு நம்பிக்கை வந்துடும். என்னது, நான் பர்ஃபெக்ட், நான் படிச்ச படிப்பு பர்ஃபெக்ட், நான் வேலை பார்த்த கம்பெனியும் பர்ஃபெக்ட், எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்குது, நிச்சயமா இந்த வேலை எனக்கு கிடைச்சிடும். ஆனா என்னாச்சு, கிடைக்கல. ஆனா பெரிய கம்பெனி பரலோகம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கு. அவருக்கு சின்ன சின்ன கம்பெனியா போனாரு, அதெல்லாம் ஃபுல்லா சொல்லல, சரித்திரம் எனக்கு தெரியும். ஆனா அவருக்குன்னு பெரிய கம்பெனி டிவிஎஸ். நம்ம ஆதி காலத்துல இருந்து இருக்கு டிவிஎஸ். அந்த அவ்வளோ பெரிய கம்பெனில இவருக்காக ஒரு ஜிஎம் போஸ்ட் இருக்கு. ஆனா அந்த போஸ்டிங்க்கு இன்டர்வியூ எப்படி போனாராம், சாதாரணமா, அழகா சொல்லு தங்கச்சி, பார்த்தா படிப்பை நம்பல, இன்டர்வியூ பண்ணிட்டு கூட வந்தோடனே சகோதரி கேட்குறாங்க, எப்படிப்பா பண்ண, எனக்கு என்னப்பா நம்பிக்கை, நான் எப்பொழுது போல. ஆனா அங்கதான் இறக்கம் வெளியாகுது. ஓடுகிறனாலும் அல்ல, நீ விரும்புகிறனால இல்ல, அவருடைய இரக்கத்தினால என் அன்பு சகோதரனுக்கு கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம லைஃப்ல இதான் மிகப்பெரிய காரியமா வச்சுக்கணும். சில பேர் என்ன செய்வோம் தெரியுமா, ஆரம்பத்துல எல்லாருமே வாங்குறப்ப சோத்திரம் சோத்திரம், அதுக்கப்புறம் வர 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 செய்வான், இனிமே எனக்கு என்ன கவலை, நான் இந்த ஊர்ல வரும் பொழுது எம்டி ஹேண்டா என் மனைவி பையன் ஒன்று வந்தோம், இப்ப என்ன கீபோர்டு வாசிக்க ஆட்கள், ட்ரம் வாசிக்க ஆட்கள், உட்காந்து கேட்க ஆட்கள், எனக்கு என்ன கவலை, இதெல்லாம் என்னுடைய கிருபையினால், என்னுடைய பலத்தினால், என்னுடைய தாளந்தினால், என் ஒய்ஃபோட தாளந்தினால் உண்டானது. என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா எங்க வாயில? இல்ல. எப்பொழுதும் அவர் இரக்கம். நீ சொல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு இரக்கம் மீது பரிபூர்ணப்படும். அதான் 2வது சீக்ரெட். எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை தாழ்த்துறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய இரக்கம் மீது வெளிப்படும். ஆமென்.
அப்ப முதல்ல காலையில அவரை தேடணும். ரெண்டாவது ஏன் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம்னு சொன்னோம். மூன்றாவது ஏன் பலன் அல்ல உம்முடைய பலன். ஆமென். இந்த ஏன் பலன் உம்முடைய பலன் என்று சொல்லும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு என் படிப்பு இருக்கு, நான் எப்படியும் பாத்தீங்கன்னா சூப்பரா மார்க் ஷீட் வச்சிருக்கேன், நான் எப்படியாவது நான் வந்துருவேன், எல்லாம் 80% மேல, அதனால கவலை இல்லை, என்ன எங்க போட்டாலும் எனக்கு ஏன் படிப்பு இருக்கு. அடுத்த குரூப் சொல்லுவாங்க, எனக்கு நிறைய பணம் இருக்கு, ரைட்டா, எங்க அம்மா அப்பா நிறைய எனக்கு வச்சுட்டு போயிருக்காங்க, அதனால என் பணம் இருக்கு, அதை வச்சு எப்படியாவது நீந்தி ஸ்விம் அடிச்சு நான் வந்துருவேன். இல்லைன்னா சொல்லுவாங்க, எனக்கு யாருமே தேவையில்லப்பா, எங்க அப்பா அம்மா கூட இருக்காங்க, அவங்க என் கூட இருக்கனால எதையும் சாதிச்சிருவேன். இல்லைன்னா எனக்கு சூப்பரான நண்பர்கள் இருக்காங்க, நிறைய பாத்தீங்கன்னா பேர் பெற்றவங்க, நல்ல ஃபேமஸ் ஆனவங்களாம் எனக்கு தெரியும். நோ, என் பலன் அல்ல உம்முடைய பலன். ஆமென். இத மூன்று சொல்லும் பொழுதுதான் கர்த்தர் அவருடைய இரக்கத்தை பரிபூர்ணமா நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். 3 காரியம், 7 காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில செயல்படுத்த காலை தோறும் அவர் உனக்காக அவருடைய இரக்கத்தை கொண்டு வரார். நீ அந்த இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டாய் என்று சொன்னால் அந்த நாள் உனக்கு இன்பமான நாளாய் மகிழ்ச்சி நாளா இருக்கும். மிகப்பெரிய ரகசியமே காலையில 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிற ஜெப வீரனையும் ஜெப வீராங்கனையும் கர்த்தர் தேடுகிறார். நீ ஜெபிக்க ஆரம்பிச்சாலே போதும், உன் வாழ்க்கையில இரக்கம் பரிபூர்ணமா இருக்கும். உன் வாழ்க்கையில குறைவே இருக்காது. உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட தேவையே இல்ல. உன்னை சுற்றிலும் எப்பொழுதும் சமாதானம் இருந்துகிட்டே இருக்கும். உனக்கு எந்த எதிரியும் உன் பக்கமா வரவே முடியாது. ஆனா போராடுவான், ஆனா அவனுக்கு தோல்வி மாத்திரமே. உன் சரீரத்துல எந்த பலவீனம் வரும், அந்த பலவீனம் மேற்கொள்ளாது. உன் இருதயத்துல சில காயங்கள் உண்டாகும், அடுத்த நாள் காலையிலே சரியாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தூக்கிட்டு சுமந்து நடக்க மாட்டேன். எங்க வாழ்க்கையில ஊழியத்தின் பாதையில நாங்கள் இன்றும் நின்று ஊழியம் செய்ய காரணம் தெரியுமா? காலைதோறும் அவருடைய கிருபையில போயிருவோம். ஐயா, உங்க இரக்கத்துங்க மேல பாராட்டுங்க, அவ்வளவுதாங்க. அந்த இரக்கம் அப்படியே நிரப்பிடும். புரியுதா மகளே? புரிஞ்சுக்கங்க, எல்லாரும் இங்க ரகசியம் தெரிஞ்சுக்கங்க. இனிமேல நாளை காலையில 4 மணிக்கு நீங்க எந்திரிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்திரிச்சு பாரு, நாளையிலேருந்து இல்ல, உன் வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் அவருடைய இரக்கம் பரிபூர்ணப்படும். ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கத்தை நோக்கி பார். ஆமென். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உங்க அன்பிற்கு அளவே இல்ல. உங்க இரக்கத்திற்கு, உங்க அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதா. அப்படியே எழுப்பி நின்று நாம் சொல்லுவோமா? உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல. உங்க அன்பிற்கு அளவே இல்ல. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல. உங்க அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலைதோறும் புதிதாயிருக்கு. அவை காலைதோறும் புதிதாயிருக்கு. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உற்சாகமாய் கரங்களை தட்டி அவருடைய இரக்கத்தின் மகிமையை நாம் சபையாய் ஊழியத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஓஷராக தரா ரிபாபா தலகதோ. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல. உங்க அன்பிற்கு அளவே இல்ல. மகனே கேளுங்க. ஐயா, உங்க இரக்கம் வேணும். ஓ, என் குடும்பத்திற்கு இரக்கம் வேணும். என் சரீரத்திற்கு இரக்கம் வேணும். அவை காலைதோறும் ஓ ஷராபா லாகா உலாபா லாகா திலா. அவை காலைதோறும் மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு சொல்லுவோமா? ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர்.
அவை காலை தோறும் புதிதாய் சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே என் ரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கு பாய்கின்றதே என் ரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கு பாய்கின்றதே சொல்லுமா இயேசுவா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வம் ரிபலலலா ஷாரா இயேசுவா ரட்சகரே உங்க வல்லமையா சுகமானே உங்க வார்த்தையா சுகமானே அநேக இருதயங்கள், அநேக சரீரங்கள் இப்பொழுது குணமாகட்டும். உங்க வல்லமையா சுகமானே உங்க வார்த்தையா சுகமானே உங்க தழும்புகளால் சுகமா விபல சரபதா உங்க சுகமானே இயேசுயா இயேசுயா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே இப்பொழுது இயேசுயா கர்த்தரை இறக்கம் எங்கள் ஜனங்கள் மீது இந்த ஸ்தலத்தில் கடந்து வருவதாக. உடைந்த உள்ளங்கள் ஆறுதல் அடையட்டும், சரீரம் பலன் அடையட்டும். உங்க தழும்புகளால் சுகமானே உங்க தயவினால் சுகமானே மனதுருகும் தெய்வமே இசையா உம்மை மனதார துதிப்பேன் மனதுருகும் தெய்வமே உயர்வுகள் உண்டாகட்டும், உயர்வுகள் உண்டாகட்டும், உயர்வுகள் உண்டாகட்டும். நீ நல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உங்க இரக்கத்திற்கு முடிவு ஆமென். ஓ உயர்வு மகளே மகளே விலையேற பெற்ற உயர்வு, ஓ வேலையில உயர்வு, தொழில உயர்வு, ஓ வாழ்க்கையில உயர்வு, ஓ குடும்பத்துக்கு உயர்வு, ஓ உண்டாகட்டும், ஓ என் குடும்பத்தாருக்கு உண்டாகட்டும். அவை காலை தோறும் ஓ ரீபா பா 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 ஷரபலகதரா. அவை காலை தோறும் புதிதாய் அவை காலை தோறும் அவை காலை தோறும் புதிதாய் விபலலலபதா அவை காலை தோறும் புதிதாய் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உங்க இரக்கத்திற்கு முடிவே விபலா விபஷரபதனா உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை உங்க அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாய் விபலலலபதா அவை காலை தோறும் புதிதாய் அவை காலை தோறும் புதிதாய் நாள் முழுதும் அவை காலை தோறும் புதிதாய் அவை காலை தோறும் புதிதாய் இருக்கும் அன்பு சகோதரனே சகோதரி, இது மௌனமா இருக்கிற நேரம் அல்ல. மனிதர்கள் வேலை ஜெபிக்க ஆரம்பி. ஐயா எனக்கு இரக்கத்தை கொடுங்க. இரக்கமுள்ள தெய்வம் கடந்து வந்திருக்கிறார். உன் தகப்பட்ட நீ கேளு மகளே, உன் தகப்பட்ட கேளு மகளே. ஓ உன் உலக பிரகாரமான தகப்பன் உன் வாழ்க்கையில நிறைவேற்றாமல் இருக்கலாம். இன்னைக்கு பரலோகத்தின் தெய்வம் இரக்கம் உள்ளவராய் கடந்து வந்திருக்கிறார். அந்த இரக்கம் உள்ள தெய்வத்திட கேளு. உன் இருதயத்துல ஒரு குணம் உண்டாகும், சரீரத்துல ஒரு குணம் உண்டாகும், உன் குடும்பத்துல உயர்வு உண்டாகும், உன்னுடைய எல்லைகள் பாதுகாக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட போகிறார்கள், உன் இல்லத்தை சுற்றி சமாதானம் உண்டாக போகிறது, ஒரு திருப்தி உண்டாக போகிறது. மகளே மகளே மௌனமா இருக்காத, கேளு, சத்தத்தை உயர்த்தி கேளு. ஓ மௌனமா இருக்காத. ரீபா பா 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 ஷரபா லாகதிரா. ஓ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். வாயை விரிவாய் திறந்து கேளு கேளு. சகோதரி மாத்திரம் பாட 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 நீ எல்லாம் கேட்க ஆரம்பி. தேவனுடைய வல்லமை இப்பொழுது இப்பொழுது சலத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அவருடைய இரக்கம் அவருடைய இரக்கம் இந்த சலத்தை மூடுகிறது. அநேகருக்குள்ளாய் தேவனுடைய இரக்கம் கடந்து வந்து சூழ்நிலைகளை மாற்றுகிறது. ரீபா பா 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 அவை காலை தோறும் புதிதாய் இருக்கும்.
அவை காலை தோறும் எல்லாம் பேச ஆரம்பிங்க. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. அந்நிய பாஷையில பேச நன்றி ஆரம்பிங்க. செலுத்துகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். பேசுங்க, இந்த பேசுங்க. நாளிலும் கூட ஆண்டவரே சுவாமி நீர் கொடுத்த எங்கள் வார்த்தை பிரகாரம் ராஜா ஐயா இறங்குகின்ற தேவனாலேயா, இறங்குகின்ற தேவனாலேயா, இறங்குகின்ற தேவனாலேயா ராஜா இருதயத்திலே இருக்கிற ஆண்டவரே ராஜா கர்த்தர் ஆண்டவரே எஸ் லார்ட் சரீரத்தில் ஆண்டவரே இருதயத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே உயர்வு ஆண்டவரே அவர்கள் சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நீர் உயர்த்தி கொண்டு வரும்படியாய் அப்பா அவர்களுடைய எல்லைகளை கர்த்தர் ஆண்டவரே சுவாமி பலப்படுத்தும்படியாய் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் இந்த வேளையில் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ராஜா. அவர்களுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் எப்படி வந்தார்களோ அப்படி அல்லாமல் திரும்பி போகும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றவர்களா இப்பொழுது என் பிள்ளைகள் உம்முடைய இரக்கத்தால் நிரப்பப்படுவார்களாக. இரக்கத்தை பெற்றவர்களா, இரக்கம் உண்டாகட்டும். எங்கெல்லாம் சத்தம் எழுப்பப்படுகிறதோ, பரலோகத்தை நோக்கி சத்தம் எழுப்பப்படுகிறதோ அந்த இடத்துல இரக்கம் இப்பொழுது உண்டாகட்டும். இரக்கம் உண்டாகட்டும். இரக்கம் உண்டாகட்டும். இரக்கம் உண்டாகட்டும். இரக்கம் உண்டாகட்டும். இரக்கம் உண்டாகட்டும். சபா ராக்கா தூரா லாகா. இன்னும் சத்தம் எழுப்புங்க. பரலோகம் விரும்புது. உன் சத்தத்தை கேட்க பரலோகம் விரும்புது. யாரும் மௌனமா இருக்காத. நீ கேளு மகனே, கேளு மகனே. ஓ மௌனமா இருக்காத. ஓ சூழ்நிலையை மாத்துகிற இரவு. ஓ இரக்கத்தை விட்டுறாத. அந்த இரக்கத்தை விட்டுறாத. இன்னும் ஏன் கடின இருதயங்கள், ஏன் இன்னும் விளையாட்டுத்தனம், ஏன் இன்னும் நம்பிக்கையற்ற சூழ்நிலை, ஏன் விசுவாசமற்ற சூழ்நிலை. ஓ கேளு, இரக்கம் உண்டாகிறது. உன் குடும்பத்துல இரக்கம் உண்டாகிறது. உனக்குள்ள இரக்கம் உண்டாகிறது. மகளே மகளே உன் மீது இரக்கம் உள்ள தகப்பன் வந்திருக்கிறார். சத்தத்தை எழுப்பு, சத்தத்தை எழுப்பு. ஓ அநேகர் வாழ்க்கையில பரலோகம் இறங்குகிறது. விசேஷமான பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய தொடுதல் என் பிள்ளைகளை தொடுவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக. என் பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இரக்கம் பரிபூரணப்படுவதாக. இரக்கம் பரிபூரணப்படட்டும். இரக்கம் பரிபூரணப்படட்டும். இரக்கம் பரிபூரணப்படட்டும். இரக்கம் பரிபூரணப்படட்டும். ஸ்ரீ பாபா ஷரகதல, ஸ்ரீ பாபா ஷரகதல. நன்றியோடு மை துதிக்கிறேன். மகனே மகளே, கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம், காலையில் அவர் முகத்தை தேடு. ஓ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர் வைத்திருக்கிற விலையேற பெற்ற இரக்கம் உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் பரிபூர்ணப்படும். வாக்கை நீ பற்றிக்கொள்.
விரும்புகிறவனாலும் அல்ல, Yes, Lord. ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தெய்வத்தாலே. Amen. ஓ, இரக்கமுள்ள தெய்வம் நம் மீது இரக்கமுள்ளவராய் இந்த ஸ்தலத்தில் கடந்து வந்திருக்கிறார். நன்றியோடு மை துதிக்கிறேன். என் பிள்ளைகள் மீது விலையேற பெற்ற மகிமை கடந்து வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். மகனே, மகளே, உன் மேல விலையேற பெற்ற ஆவியானவர் வந்திருக்கிறார். அந்த ஆவியானவரை நீ சுமந்து கொண்டு இன்னும் ஜெபத்தில் தரித்திருக்க அடுத்த மாதம் வரும் பொழுது நீ அதிசயமாய் அற்புதமாய் மாறி இருப்பாய். உன் வாழ்க்கையில பலவீனம் மேற்கொள்ள முடியாது, பிசாசின் கிரியைகள் மேற்கொள்ள முடியாது. உன்னை கர்த்தர் இரக்கத்தின் பாத்திரமாய் வைத்திருப்பது நிச்சயம். நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.